ஹே ஹலோ ஹால் ஷேஷ்வான் சாஸ் என்னோட வெர்ஷன்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? காய்ந்த நீட்டு மிளகாய் எடுத்திருக்கிறேன் 25 அண்ட் காஷ்மீரி மிளகாய் ஒரு 15 எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இது ரெண்டுத்துலயுமே முங்குற அளவுக்கு ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 50 கிராம் இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஒரு 100ல இருந்து 120 கிராம் பூண்டு எடுத்திருக்கிறேன். உப்பு, பனங்கற்கண்டு, சர்க்கரைக்கு பதில் டொமேட்டோ கெச்சப் அண்ட் வினிகர் எடுத்திருக்கிறேன். ஊற வச்சிருக்க மிளகாய மிக்ஸர் ஜார்ல தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா லைட்டா தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னொரு மிக்ஸர்ல பூண்டு தனியா, இஞ்சி தனியா அரைச்சு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பொடியா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அரைச்சு யூஸ் பண்ணியிருக்கிறேன். கடாய் காஞ்சதும் உங்க சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு 2ம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே ஆகி பச்சை வாசனை போன பிறகு அரைச்சு வச்சிருக்க மிளகாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லயே ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறமா மிக்ஸர் ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்து வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லயே ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த சமயத்துல ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க பனங்கற்கண்டு, உப்பு, கெச்சப் அண்ட் வினிகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு தட்டு போட்டு மூடிடுங்க. கண்டிப்பா தட்டு போட்டு மூடுங்க, இல்லைன்னா ரொம்ப தெறிக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஆற வச்சு இந்த மாதிரி ஏர் டைட்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைப்படும் போது. ஷேஷ்வான் சாஸ் வந்து நான் நிறைய ரெசிபிஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். நான் எந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே போல வேற ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.